Hi friends, welcome back to Subiksha சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். தக்காளி சாதம் ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக சாதம்லாம் உதிரியாக எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் சூடானதும் அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கலர் மாறி வந்துருச்சு. இது கூட 3 பல் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில். இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சாதத்தில் சால்ட்டு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன், அதனால் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கல அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தண்ணி எல்லாம் குறைஞ்சி இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் நல்லா வேக வச்சிடலாம். தக்காளியை எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட சாதத்தை நான் வடித்து வச்சுருக்கேன், உதிரியாக அதை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாதத்தை ஆற வச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் உடையாமல் இருக்கும். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தில் அந்த தக்காளி தொக்கு எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை மேலே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.